சென்னை வந்து உங்கள அச்சப்படுத்தலையா? இல்ல இந்த பரபரப்போ, இந்த மாநகரம் நான் சென்னையை நீங்க திட்டினதே இல்லை. ஆ. நல்ல ஞாபகம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சாலிகிராம சிவன் கோயிலில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ ஒரு டைரி வாங்கி வச்சிருக்கேன் கையில். அப்போ நான் எழுதின டயலாக் இப்போயும் ஞாபகம் எனக்கு. அப்படியே உட்காந்து சென்னையை பார்த்துட்டே இருக்கேன் நான். அப்போ முதலில் தன்னை சென்னைக்கு தகுந்தவனாய் மாற்றிக்கொள்ளுதல், பின்பு சென்னையை தனதாக்கி கொள்ளுதல், இப்படி தான் நான் எழுதினேன் ஓ! அப்போவே. சரி, சரி. அது ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட் எழுதுனது தான். ஏன் அப்படின்னா, இனி யாருமே நீ வந்து இங்கே இங்கே என்ன பண்ணுற நீ அப்படி கேட்கல. ம். யாருப்பா நீ என்ன எதுக்கு அப்படி கேட்குறது வேற. இங்கே இங்க என்ன உனக்கு வேலை? இங்கே என்ன உனக்கு அல்லது வேலை நீங்க என்ன பண்ற? அப்படி கேட்கல. அந்த தொனி வரல எனக்கு. ஆ. இந்த நகரத்தை நான் ரொம்ப நேசிப்பதற்கான காரணம், யாருமே என்னைய பார்த்து யாரில் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்கல. தம்பி யாரு, என்ன விஷயம் என்ன விஷயம் இங்கே சுற்றிட்டு இருக்க இப்படி கேட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு அக்கறை இருந்துச்சு, அடாவடித்தனம் இல்லை. அந்த பயம் அந்த அச்சமூட்டுற வார்த்தை இங்க இல்ல உங்களுக்கு. நீங்க எதிர்கொள்ளவே இல்ல. இல்லவே இல்லை. நான் எங்கேயுமே யாரையுமே எதிர்கொள்ள அச்சமுற்ற வார்த்தை. அப்போ இன்னொன்று அப்படி சில நேரம் நமக்கு தோணும், நம்ம லைஃப் கொடுத்த பாடத்தில் இப்போ யாராவது நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரும். ஃபைனலி அது வந்து அந்த ரிசல்ட் எனக்கு கொடுக்கல என் லைஃப்பில். சிலவங்க மற்றவங்களுக்கு மாறுபடலாம். என்னோட லைஃப்பில் எனக்கு அப்படி மனிதர்கள் வந்து என்னையை துன்புறுத்துகிற மாதிரி மனிதர்கள் தென்படவே இல்லை.